ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் தமிழ் ஸ்டார். இன்னைக்கு WWE ஸ்மாக்டவுன் ஆரம்பிச்சோடனே நம்ம டேமியன் பிரிஸ்ட் ரிங்குக்கு வராரு. இந்த வாரம் ரெஸ்லிங் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமான வாரமா இருந்திருக்கும். நம்ம ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் ரியல் கோட். ஜான் சீனாக்கு தேங்க்யூ சொன்னா நம்ம டேமியன் பிரிஸ்ட் போன வாரம் அலஸ்டர் பிளாக்கையும் செலினா விகாவையும் நாங்க வந்து டிஃபீட் பண்ணணும்னு பேசுவாங்க. அடுத்து 2026 என்ன காத்திருக்குன்னு சொன்னோன்னு நம்ம செலினா விகா இன்டர்வியூ பண்றாங்க. வந்துட்டு நீங்க வந்து அலஸ்டர் பிளாக் வந்து டிஃபீட் பண்ணல, அலஸ்டர் பிளாக்னால நீ மறுபடியும் வந்து பாதிக்கப்படுவோம்னு சொன்னோடனே நம்ம அலஸ்டர் பிளாக்கோட மியூசிக் வருது. ஆனா பின்னாடி இருந்து வந்து அலஸ்டர் பிளாக் நம்ம டேமியன் பிரிஸ்ட் அட்டாக் பண்ணா டேமியன் பிரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அடுத்து டேபிள் எடுத்து அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ண அந்த கலவரத்துல சேர் எடுத்து வந்து நம்ம அலஸ்டர் பிளாக் டேமியன் பிரிஸ்ட் அட்டாக் பண்ணி டேபிள் மேலே வந்து பாத்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் தள்ளி உடைச்சிடுறாரு. அடுத்து பேக் சைடுல நம்ம நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் போன வாரம் நாங்க அலஸ்டர் பிளிஸ் வந்து டிஃபீட் பண்ணோம். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்க டாமினேஷன் முறையில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அடுத்து நம்ம டேமியன் பிரிஸ்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கூட்டின்னு போகும்போது அங்க வர அலஸ்டர் பிளாக் மறுபடியும் நம்ம டேமியன் பிரிஸ்ட் வந்து அட்டாக் பண்றாரு. மண்வெட்டி மாதிரி ஒரு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் அட்டாக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மாஸ்க் போட்டு டேமியன் பிரிஸ்ட் படுக்க வச்சிருக்காரு மறுபடியும். அதுக்கு அடுத்து இது ஒரு டாக் டீம் மேட்ச், ஹீல் வெர்சஸ் ஹீல் டாக் டீம் மேட்ச், கபுக்கி வாரியர்ஸ் வெர்சஸ் லாஸ்ட் லெஜெண்ட் நயா ஜாக்ஸ். மேட்சோட நார்மலான நல்ல மேட்சா கொடுத்திருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை டாமினன்ட் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய நம்ம நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்டும் கபுக்கி வாரியர்ஸை டிஃபீட் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம அலெக்சா பிளஸ் சார்லட் ஃபிளரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண நயா ஜாக்ஸும் லாஸ்ட் லெஜெண்டும் ரிங்கை விட்டு கீழே துரத்திட்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்போட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டெல்லா இருக்காங்க நம்ம அலெக்சா பிளஸ் சார்லட் ஃபிளரும். அடுத்து பேக் சைடு தான் கிலியா கிட்ட இன்டர்வியூ தான் பண்ணி கிலியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் ஆல்பா ஃபைடரை டிஃபீட் பண்ணி நான் என்னோட ஒருத்த நிரூபிப்பேன்னு பேசுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஃபுட்டேஜ் தான் நிக்கல்டிஸ் வந்து ட்ரூ மேக்இன்டையர் வீட்டுக்கே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து கேட்கறாரு. கோலிடோர்ஸ் வந்து தன்னை வந்து அட்டாக் பண்ணா சாம்பியன்ஷிப் புடங்கணுமா, அதே மாதிரி ஸ்டிபுலேஷன் நான் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ காட்டுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டையர் வீட்டுக்கே போனா கோலிடோர்ஸ் போலீஸ் எல்லாம் வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ கிளிப்பிங் முடிஞ்ச உடனே நிக்கல்டிஸ் மறுபடியும் காட்டுறாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீகல் விஷயமா மாறிடுச்சு. அப்ப அங்க மிஸ் அங்க வராரு. அடுத்த வாரம் மிஸ்ஸுக்கும் ஜோய் எண்டுக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து அங்க வந்து அபிஷியல் பண்றாங்க. அங்க வர ஆட் வழக்கம் போல நிக்கல்டிஸ் வச்சு காமெடி பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நம்ம கிலியா வெர்சஸ் ஆல்பா ஃபைடர். ஆல்பா ஃபைடர் ஒரு நல்ல ரெஸ்லர். இந்த கிலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்ற பாதையில ஸ்ட்ராங்கா காட்டணும்னு இந்த மேட்ச் வந்து நடத்திருப்பாங்க. இந்த மேட்ச்ல நம்ம கிலியா வந்து ஆல்பா ஃபைடர் டிஃபீட் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம வேட் 6 தான் ஒரு ப்ரோமோ பண்றாங்க சோலோ சிக்காவை பத்தி. இன்னைக்கு நைட் மேட்சை பத்தியும் சோலோ சிக்காவை டீமை நாங்க வந்து டெஸ்ட்ரைவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோலிடோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிங்குக்கு வந்துட்டு நான் எதை பத்தி பேசட்டும், ஆமா உண்மைதான், நான் வந்து ட்ரூ மேக்இன்டையர் விஷயத்துக்கு போனேன். அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டேன். ட்ரூ மேக்இன்டையர் ஒரு அன்சேஃப் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் சொல்லிட்டு WWE வந்து சொல்றேன். அதை பத்தி பேசும்போது நம்ம நிக்கல்டிஸ் ரிங்குக்குள்ள வந்து நான் வந்து உன்னை நம்பினேன், இருந்தாலும் நீ வந்து ட்ரூ மேக்இன்டையர் வீட்டுக்கு வந்துடக்கூடாது, அதனால இந்த மேட்சுக்கு முன்னாடி நீ அவன் மேல கை வச்சா உன்னோட சாம்பியன்ஷிப்பை நான் ஸ்ட்ரிப் பண்ணிடுவேன்னு சொல்ல உடனே கோலிடோர்ஸ் நிக்கல்டிஸை பார்த்து நான் வந்து உனக்கோசரம் வேலை செய்யல, எங்க இருக்கிற ஃபேன்ஸ் கோசரம் வேலை செய்யறேன், அதே மாதிரி நீ வந்து பாத்தீங்கன்னா எனக்கோசரம் வந்து வேலை செய்யறேன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்து பேக் சைடுல நம்ம கார்மலைஸ் இஜாட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டாக் டீம் மேட்ச் டிஐ கோசம் பேச அங்க வர பிளாக்சிசம் டிவை கூட எங்களுக்கும் மேட்ச் சொல்லிட்டு பேசும்போது அங்க பேக்ரவுண்ட்ல நம்ம டாமா டோங்கா இஜாட்டாங்கனாவே வந்து பார்த்துன்னு. அதுக்கு அடுத்து இது ஒரு டாக் டீம் மேட்ச் நம்ம இஜாட்டாங்கனோ கார்மலைஸ் டிஐ. ஸோ மேட்ச் ஒரு நல்ல மேட்ச். இந்த மேட்ச் தான் சூப்பரான மேட்சுங்க. இந்த மேட்ச்ல நம்ம கேண்டிஸ்ல வந்து இன்டர்ஃபியர் வந்து பண்ணாலுமே நம்ம கார்மலைஸ் இஜாட்டாங்கனோ டிஐ டிஃபீட் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. அதற்கு அடுத்து நம்ம சார்லட் கிட்ட அலெக்சா பிளிஸ் கிட்ட கேட்கறாங்க, நீங்க ஏன் லாஸ்ட் லெஜெண்ட் நயா ஜாக்ஸையும் அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து டாக் டீம் டைட்டில்ஸ் வழியில குறுக்க நிக்கிறாங்க, அதனால அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க வர உமன் சாம்பியன் ஜெட் கார்கில் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து முடிச்சுட்டு ஜெட் கார்கில் கிட்ட இன்டர்வியூ தான் மிச்சினை ஏமா நீ வந்து அட்டாக் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டா என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாத எல்லாரையும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிச்சினை பத்தி பேச பின்னாடி இருந்து கெண்டோ ஸ்டிக்கா வந்து வர மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெட் கார்கில பழகுறாங்க. அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிச்சினை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து அடுத்து WWE ஸ்மாக்டவுனோட மெயின் இவெண்ட் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேட் 6 வெர்சஸ் MFT. மேட்ச் ஒரு நல்ல மேட்சா வந்து ஆரம்பிச்சாலுமே ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எதிர்பார்த்த ஒண்ணு. ரெண்டு டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் அப்படி சிஸ்டர் அபிகேல் சோலோ சிக்காவை போடலான்னு போது ஆமாட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுவாரு. அதுக்கப்புறம் ரெண்டு டீமே மாத்தி மாத்தி அடிச்சுக்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஷோ வந்து முடிஞ்சிருது. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.